ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ராயன் திரைப்படத்தோட ப்ரீ ரிவ்யூ தான் பேச போகிறோம். அதாவது படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது. படத்தை பார்த்தவங்களாம் இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது ராயன் திரைப்படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி வந்து ரவுடிங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க வந்து எப்படி வந்து வெளியே வராங்க அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து, அதுதான் வந்து படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குமா. ஸோ வந்து தனுஷ் ஒத்தாலே வந்து அவங்களோட குடும்பத்தை வந்து எப்படி காப்பாற்றுறாங்க, காவல் அதிகாரிகள் கிட்ட இருந்தும் ரவுடிகள் கிட்ட இருந்தும் எப்படி வந்து காப்பாற்றுறாங்க, இதுதான் வந்து கதை. ஸோ படம் வந்து ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து என்ன படத்தில் வந்து நடக்கிறது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது, எப்படி வந்து காப்பாற்ற போகிறது அப்படிங்கிற ஒரு கதையாக தான் வந்து இருக்குமா, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குமா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த ஒரு வெறித்தனத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படி சொல்லப்படுகிறது. முக்கியமாக வந்து அசுரன் திரைப்படத்தில் வந்து இறங்கி கடைசி கிளைமேக்ஸ் வந்து தனுஷ் அவர்கள் ஃபைட் ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃப்ளாஷ்பேக் கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஃபைட் வந்து வச்சுருப்பாங்க, செம்மையாக வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த படத்தையும் ஒரு ஃபைட் வந்து இருக்கிறதா. அது வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து அந்த ஒரு ஃபைட் வந்து மலையில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுவுமே வந்து ரொம்ப ராவாக வந்து அந்த ஃபைட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா அது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங் வந்து ஒரு 20 நிமிஷம் படத்தில் வர ஸ்டார்டிங் ஒரு 20 நிமிஷம் வந்து கண் சிமுத்தாமல் உங்களை வந்து பார்க்க வைத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வந்து ஸ்டார்டிங் 20 நிமிஷம் வந்து நம்மளை வந்து உருக வைத்தணுமோ, அதே சமயம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து அவ்வளோ மாசும் வந்து இருக்கிறதா. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட கடைசி கிளைமேக்ஸ் சீன் வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு ஏஆர் ரஹ்மான் வாய்ஸில் வந்து ஒரு சாங் வந்து வரும், ராயன் திரைப்படத்தோட சாங். அந்த சாங் வந்து உண்மையாலுமே இந்த ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் வந்து ராயன் அவர்களோட, அதாவது ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கை மட்டுமே வந்து கேட்பீங்க. அது வந்து உண்மையாலுமே வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக அதை போய் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, யார் யாரெல்லாம் ராயன் திரைப்படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.